friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல ஸ்பெஷலா ஒரு தோசை செய்ய போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூசுவலா செய்யற தோசையை விட மசாலா தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தோசை மாவு, உள்ள வைக்கிற கார சட்னி, அப்புறமா பொட்டேட்டோ மசாலா. இது மூணு தான் நம்ம வரிசையா செய்ய போறோம். வாங்க குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த கார சட்னி செய்யறதுக்கு கொதிக்கிற சுடு தண்ணியில சின்ன சைஸ்ல ஒரு 10 பழம் தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி, 4-5 காஞ்ச மிளகா, 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தக்காளி கொதிச்சதுக்கு அப்புறமா இது தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச அந்த தக்காளி சட்னியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது மூணையுமே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெடிக்குது. இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அந்த சட்னியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர்ற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளோட தக்காளி கார சட்னி ரெடி. அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்து இடித்த விழுதை சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகணும். இதோட பச்சை வாசம் போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். 1 கேரட்டை வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறேன். கூடவே பச்சை பட்டாணி வேக வச்சது, அப்புறமா 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் புளிப்பு சுவைக்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ண மல்லித்தலை தூவி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட பொட்டேட்டோ மசாலா ரெடி. இப்போ அடுத்ததாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எப்பயும் ஊற்றுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு ஆயில் இல்லாட்டி கீ, நெய் எது வேணாலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகி வருது. நம்ம திருப்பி போட மாட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சட்னி, தக்காளி கார சட்னியை கீழே வந்து ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ மசாலா அதை வந்து ஒரு சைடு, ஃபுல் தோசைக்கும் போடாதீங்க, ஒரு சைடு மட்டும். எந்த சைடு ஃப்ளிப் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு விட்டுட்டு இன்னொரு பக்கம் போட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அருமையான சுவையில் நம்மளோட மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சட்னியோட வச்சு இதை சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் இன்றைக்கி 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.